எம்மை பாதித்த 2 கவிஞர்கள் அண்மையிலே எம்மை விட்டு நீங்கியிருக்கின்றார்கள், மறைந்திருக்கிறார்கள். புதுக்கவிதை உலகிலே பெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஞானக்கூத்தன் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்னால் எம்மை விட்டு பிரிந்தார். அந்த துயருக்கிடையே நேற்றைய முன்தினம் அதற்கு முன்தினம் பிரபல பாடலாசிரியரும் கவிஞருமான நாவண்ணா முத்துக்குமார் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்தார். அவர்களுக்கான மௌன பிரார்த்தனை புரிவோம். பல பிரச்சனை சர்ச்சைக்குள்ள கவிதைகள் எழுதியிருக்கிறார், பல சர்ச்சைக்குரிய விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்கிற ஒருவர். ஆகவே அவரை இந்த தயவு செய்து இந்த புது கவிதை துறையிலே அல்லது நவீன கவிதை துறையில் ஈடுபட்டவர்கள் தயவு செய்து தகவலுக்காக இந்த வள்ளிக்கண்ணனுடைய புது கவிதையின் தோற்றம் வளர்ச்சி என்ற நூலை கட்டாயம் படிப்பதின் கடைசியிலும் 90 ஆரம்பத்திலும் பகவத்திலே வளம் வந்தவன். 120 கோடி மக்கள் வாழ்ந்தும் இந்தியாவுக்கு ரியோவில் இன்னும் இல்லை ஒரு பதக்கம். நாற்றை போட்டு நலம் பார்த்தும் நல்ல பயன் ஏனில்லை, நமக்கும் அது வருத்தம். ஒலிம்பிக்கு வந்திருப்பது பயல்களா சிறு புயல்களா? பட்டிமன்றம் நடத்தி வாரலாம் தூர், பட்டி தொட்டி எல்லாம் பறக்குது அவர்கள் பேர். நேர்காணலில் என்னை ஒரு கவிதை சொல்ல சொன்னார், என்னால் முடியாமல் போய்விட்டது. நான் ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொன்னாரே பாருங்கள். சரி என்று சொன்னான் நேர்காணலில். அப்போது என்னது அந்த வளர்ச்சி படிகள் அவ்வளவு உயர்வாக இருக்கவில்லை. அவர் சொன்ன கவிதை நீங்கள் அண்மையில் சுட்டி காட்டியிருக்கிறார். எத்தனை சேனல்கள் வந்தால் என்ன, எதிர்வீச்சு ஜன்னல் போல் வருமா இல்லை. இப்பொழுது எங்களது சினிமா பாடல் துறையிலே எங்களோடு உள்ள ஒரு இளைஞர் பொத்துவில் அஸ்மின் அவர்கள் இந்த துறையிலே, இந்திய சினிமா துறையிலே நுழைவது என்பது மிகவும் இலகுவான காரியம். இங்கே நாங்கள் இந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக ஊடகங்கள் எங்களுக்கு பல பங்களிப்பினை செய்து வந்திருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் எங்கள் வகவப்பதிவு நூலிலே குறிப்பிட்டுக் கொண்டோம். அதுபோன்று இம்முறை இந்த லங்கா செடி போன்றவற்றுக்கும் நாங்கள் முதன்முறையாக அவர்கள் நேரடியாக எங்களது நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த லங்கா செடி இணையதளத்தையும் நன்றியோடு இந்த இடத்திலே பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம்.